வேந்தர் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 22/2/2026 மாசி மாதம் 10ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை. மேஷம் முதல் மீன வரை ராசி நேயர்களுடைய தினப்பலனை பார்ப்போம். முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷ ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசி மேஷ ராசிக்காரர்கள். தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக, வியாபார ரீதியாக, படிப்பு ரீதியாக எதிர்பார்த்த நல்ல காரியங்கள் நடைபெறுவதற்குண்டான உத்தரவாதங்கள், நீண்ட நாட்களாக இருந்த தடைகள் தவிடுபடியாக்கக்கூடிய அற்புதம், தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி ரிஷபராசிக்காரர்கள். சுபவிரய பிராப்தம், அசையாமசைய பொருள் சேர்க்கை, பழைய கடன்களை பைசல் செய்வதற்குண்டான உங்கள் முயற்சி வெற்றி திருவினையாக்கும். எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படும். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மிதுன ராசிக்காரர்கள். எடுத்துட்டு பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய சாத்தியக்கூறுகள், நீண்ட நாட்களாக இருந்த சிக்கல்கள் தீர்வதற்குண்டான அனுகூலங்கள், எடுத்த காரியத்தில் இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவது யோக பலத்தையும் நம்பிக்கையும் பெற்றுத்தரும். உறவு முறையில் இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது ஆனந்தத்தையும் பேரானந்தத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கடகராசிக்காரர்கள். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட எல்லா விஷயத்திலும் ஏற்றத்தையும் நம்பிக்கையும் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கியம் கிடைக்கக்கூடிய அற்புதமான காலகட்டத்திற்கு கிரக சூழ்நிலைகள் காணப்படுகிறது. தனிப்பட்ட முறையில் எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறும். தொழிலில் ஒரு அபிர்தமான நல்ல நாள் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி சிம்ம ராசிக்காரர்கள். பெற்றோர் பெரியோருடன் மனமிட்டு பேசுவதும், அவர்களுக்கும் உங்களுக்கும் இடைவெளிகளை குறைத்து கொள்வதும், தொழில் ரீதியாக அனுகூலங்கள் ஏற்படுவதும், வியாபாரத்தில் இருந்த சிக்கல்கள் பரிபூர்ணமாக நிவர்த்தி ஏற்படுவதும், தொழிலில் இருந்த அனுகூலங்கள் பெரிய அளவு நம்பிக்கையை ஏற்படுத்துவதும், இழுபறியாக இருந்த நிலைமைகள் மாறுவதும் யோக பலத்தை பெற்றுத்தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கன்னியா ராசிக்காரர்கள். நாள் முழுவதும் சந்திராஷ்டிரம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்து கொள்வதும், தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய சாத்தியக்கூறுகள், தொழிலில் இருந்த சிக்கல்கள் நிவர்த்தி ஏற்படுவதும், வசந்தங்கள் வரக்கூடிய பிராப்தங்கள் பெரிய அளவுக்கு நம்பிக்கைகளை ஏற்படுத்தினாலும் மன அழுத்தம் மட்டும் கொள்ளாமல் குடும்பத்தில் தகராறு இல்லாமல் இருந்தால் யோக பலமே. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி துலா ராசிக்காரர்கள். தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் கூடக்கூடிய அற்புதம், எடுத்த காரியத்தில் ஜெயம், தொழிலில் இருந்த சிக்கல்கள் தீரக்கூடிய அமைப்பு, உதவிகளுக்கு உண்டான நல்ல காலகட்டம், பிள்ளைகள் விஷயத்தில் ஏற்றம், துணை அல்லது துணைவியார் இடத்தில் வெள்ளை கொடி காட்டாமல் வெள்ளை பெட்ஷீட்டை சுற்றி கொள்வது நன்மையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தக்கூடிய அற்புதம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி விருச்சிக ராசிக்காரர்கள். இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவது ஆனந்தத்தையும் பேரானந்தத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். உத்தரவாதத்துடன் எடுக்கக்கூடிய முடிவுகள்
பலரால் பாராட்டப்படக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும். வியாபாரத்தில் இருந்த சிக்கல்கள் பரிபூர்ணமாக நிவர்த்தி ஏற்படுவது ஆனந்தத்தையும் பேரானந்தத்தையும் ஏற்படுத்தக்கூடிய நல்ல காலகட்டம். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட எல்லா விஷயமும் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கை ஏற்படுத்தக்கூடிய நல்ல காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி தனுசு ராசிக்காரர்கள். புதிய முயற்சிகள் ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தக்கூடிய நல்ல காலகட்டம். பிள்ளைகள் விஷயத்தில் ஆனந்தமும் பேரானந்தமும் ஏற்படுவதும், உறவினர்கள் வருகை, நண்பர்கள் வருகை, தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மையடையக்கூடிய அமைப்பு, இழுபறியாக இருந்த நிலைமை மாறும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மகர ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசி மகர ராசிக்காரர்கள். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தக்கூடிய அனுகூலங்கள். தொழிலில் இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். எடுத்த காரியத்தில் ஜெயம், நம்பிக்கை ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கும்பராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் ஏற்றமும் நம்பிக்கையும் அனுகூலமும் காணப்படும். தொழில், உத்தியோகத்தில் தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் கூடக்கூடிய நல்ல காலகட்டம். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு, அசையாமசையா பொருள் சேர்க்கை ஆனந்தத்தையும் பேரானந்தத்தையும் ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான காலகட்டம். உத்தரவாதத்துடன் எடுக்கக்கூடிய முடிவு பலரால் பாராட்டப்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மீன ராசிக்காரர்கள். கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும். உறவு முறையில் இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் கூடுவது மிகப்பெரிய ஏற்றத்தையும் நம்பிக்கையும், இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவது நம்பிக்கையை ஏற்படுத்தும். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.